ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, அதை நமக்கு இன்னும் பயிற்சி தேவை, நமக்கும் டிஎன்பிசி விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை, அது மாதிரியான வீடியோக்கள் விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா, நம்ம குரூப் 4க்காக கவலைப்பட்டாச்சு, வருத்தப்பட்டாச்சு, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம குரூப் 2A நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இனி நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஆகஸ்ட் 13 வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். செப்டம்பர் 28 நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி குரூப் 2A படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் டிஎன்பிசிக்கு நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு தான் இருந்தோம். இப்போ கூட மதுரையில் போராட்டம் அது மாதிரி இஷ்யூஸ் வந்தது. அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க போராட்டங்களை. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு போஸ்டிங்கில் போய் நம்ம உட்கார முடியும். ஓகேங்களா, இப்போ நமக்கு 600+ சம்திங் தான் நமக்கு வேக்கன்சியே கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 6500 பேர் தான் நம்ம எடுப்பாங்க. நம்ம ஒரு 3000 வேக்கன்சிக்கே நம்ம குரூப் 4 எழுதணும். அப்படிங்கிற போது நம்ம ஏன் குரூப் 2A ஒரு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ தமிழ் கஷ்டம் தான். குரூப் 2A எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, நம்ம குரூப் 4க்கு முழு முயற்சியாக படிச்சுட்டு தான் போயிருப்போம். ஓகேங்களா, மினிமம் ஒரு 160ஆவது நம்ம அந்தளவுக்காவது நம்மளோட முழு உழைப்பு தான் நம்ம கொடுத்து ஒரு 160 கொஷின்ஸாவது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் நம்ம போயிருப்போம். பட் அங்கே தமிழில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு 150, 140+ இது மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேவா, நமக்கு இப்போ குரூப் 2A சிலபஸ் சேஞ்சு வேறு மாதிரியான சிலபஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு குரூப் 4 அப்படியே டிட்டோ சிலபஸ் தான். நம்ம ஏன் இன்னொரு முயற்சியாக நம்ம எழுதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இது எல்லாமே உங்களோட முடிவு தான். ஓகேங்களா, நம்ம இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடையாது. நமக்கு டிஎன்பிசி எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரியல. ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் படிக்கிற நினச்சிங்க அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இப்போது ஜாயின் பண்ணியிருக்க பேட்ச் பார்த்திங்கன்னா, கிஷோபா அகாடமிலேருந்து கிருஷ்ணன் சார் ஒரு ஃப்ரீ பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பேட்சை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் அவங்க சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். படிப்பே மருந்து அப்படிங்கிற மாதிரி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படிப்பே மருந்து அப்படிங்கிற வேர்டே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. நம்மளோட பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது 21, 21, 21 டேஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 ஷெடியூல், ராஜாராணி மெத்தட் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்திங்கனாவே புரியும். ஓகேங்களா, இனி நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் டெய்லி பிளான் நம்மளால் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும், எப்படி நம்ம ஒவ்வொரு நாள் பிளானை கொண்டு போய் 21 டேஸில் மொத்தம் 21 டேஸ் 3 மால் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது அந்த 3 மால் டெஸ்ட் அந்த பிளானை அன்னன்னைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் டார்கெட்டை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்மளால் அந்த டார்கெட்டை முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.